பத்தி என்கிட்ட ரொம்ப நல்ல விதமா தான் உங்க அம்மா பேசினாங்க. டேய், அது மட்டும் இல்லாம அவங்க மகக்கிட்டயும் பேசுறேன்னாங்க. மாப்பிள்ளைய மன்னிச்சு ஏத்துக்கோன்னு சொல்றேன்னுலாம் சொன்னாங்க. எதுக்கும் அவசரப்படாத, எல்லாம் ரொம்ப சரியா போயிட்டு இருக்கு. இந்த காவியம் மனசு மாறுற வரைக்கும் இதை நீ இப்படியே தொடர்ந்து பண்ணிட்டு இரு, புரியுதா? இங்க பாரு, தேவையில்லாம எதுலயும் போய் மாட்டிக்காத. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். வரேன். ஏமா, அந்த காவியா கண்டிப்பா மனசு மாறுவான்னு நினைக்கிறியா? மாறி தானடி ஆகணும். காலம் முழுக்க இப்படி எடுத்துருவாளாவ. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் மதனி. அதுக்காக தான் வந்தோம். முக்கியமான விஷயமா? என்ன விஷயம்? ஏய் தாமரன், நீ தான் சொல்றேன்னு சொன்னல, அத்தைகிட்ட நீயே சொல்லு. சொல்றது என்னமா? செஞ்சு கட்டிட்டு போச்சு. நாம 4 பேரும் எந்த சண்டை சச்சரவும் இல்லாம எல்லா விஷயத்திலயும் சமாதானமா போய்க்கலான்னு பேசுறதுக்காக வந்திருக்கோம். சமாதானமா? என்ன அத்தாச்சி சமாதானம் எல்லாம் பேசுறீங்க? என்ன மதனி, 1000 தான் இருந்தாலும் நாமெல்லாம் ஒரு குடும்பம், ஒரே ரத்தம். நம்ம 4 பேரும் ஒத்துமையா இருந்தா நம்ம வாழ்க்கையில எவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்கும். அதான் உங்ககிட்ட கடந்த காலத்துல நடந்த கசப்பான சம்பவங்கள் எல்லாத்தையும் மறந்துடுவோம். இனிமே நம்ம 4 பேரும் ஒத்துமையா இருப்போம்னுதான் பேசிட்டு போலான்னு வந்தோம் மதனி. அது ஒண்ணும் இல்ல அத்தாச்சி, ஒத்துமையா இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமாச்சே. அதான் சிரிச்சேன். உங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கிறது அதர்ம யுத்தம் அத்தாச்சி. நீங்க எங்களுக்கும் சரி, நாங்க உங்களுக்கும் சரி. நிறைய அதர்மம் பண்ணிருக்கோம், அநியாயம் பண்ணிருக்கோம், துரோகம் பண்ணிருக்கோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆப்பு வச்சிருக்கோம். ஆனா அது எல்லாத்தையும் மறந்துட்டு திடீர்னு வந்து சமாதானமா போயிடலான்னு என்ன அத்தாச்சி? ஆட போங்க, எனக்கு ஒண்ணும் புரியல. மதனி, தாமரைக்கு அண்ணன் வரன் பாக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல நம்ம சமாதானமா போயிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது மதனி. அது எப்படி அத்தாச்சி? நான் என் பிள்ளைக்கு போன மாசம் கல்யாணம் வச்சிருந்தேன். அந்த கல்யாணத்தை நீங்க 2 பேரும் நல்லா நடக்க விட்டுருந்து 8 இருந்து ஆசீர்வாதம் பண்ணி, போஸ் மருமகனே நல்லா இருடா, இந்த வாழ்க்கையாவது நல்லபடியா அமையணும்னு வாழ்த்து சொல்லிருந்தீங்கன்னு நானும் தாமரைக்கு வாழ்த்து சொல்லி எல்லாம் பண்ணிருப்பேன்.